ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷோடைய விவாகரத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ நேத்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கும் சைந்தவிக்கும் விவாகரத்து உறுதியா வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவரோட லைஃப் அவர் இனி எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம், அதே மாதிரி சைந்தவி அவங்களோட லைஃபை எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டப்படி தீர்ப்பு வந்தாச்சு. இவங்க இதுக்கப்புறம் சேர்ந்து வாழறதும் வாழாததும் அவங்களோட இஷ்டம். ஆனா இதை ரசிகர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜிவி பிரகாஷ் இவ்வளவு பெரிய ஒரு இசையமைப்பாளர், ரொம்ப ஷார்ட் டைம்ல பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. 2 தடவை நேஷனல் அவார்ட் எல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அதை தாண்டி நிறைய மியூசிக் டைரக்டருக்கான அவார்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ சைந்தவி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அவங்களோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு சாங்குமே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு பெரிய அளவுல தூக்கி கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களோட வாய்ஸ் அந்த சாங் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி 2 பேருமே ஒரு கியூட்டான கப்பிள், சூப்பரான கப்பிள். கிட்டத்தட்ட 2 பேரும் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. 12 இயர்ஸ் ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 12 இயர்ஸ் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட காதலுக்கு அடையாளமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த பெண் குழந்தைக்காக தான் 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா கொடுத்திருந்தாங்க. அதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் நிறைய மியூசிக் கான்சர்ட்ல ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் சாங் பாடும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸோட பாடியிருப்பாங்க. ஸோ சைந்தவியுமே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடும்போது ஜிவி பிரகாஷை பார்த்து அந்த ஃபீலிங்கோட பாடியிருப்பாங்க. அவரோட மியூசிக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவே அந்த மியூசிக் அப்படியே அந்த ஸ்லோ மோஷன் மியூசிக் எல்லாம் அவங்களுக்காகவே போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு ஆன் ஸ்டேஜ்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆன் ஸ்கிரீன் பேராவும் இருந்தாங்க, ஆஃப் ஸ்கிரீன் பேராவும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. 2 பேருமே விவாகரத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண அந்த நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்னதா ஒருத்தர் எங்கேயும் விட்டு கொடுத்து பேசவே இல்லை. இதுலயே அவங்களோட காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி விவாகரத்து மட்டும் தான் நாங்க பண்ண போறோமே தவிர, அதாவது திருமண உறவுல இருந்து தான் பிரிய போறோமே தவிர நட்பு ரீதியா நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம், அப்படிதான் இனிமேலும் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே பார்த்தா ஹாய் பாய் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட விஷயத்துல கோ பேரண்டிங்கா சேர்ந்து நாங்க 2 பேரும் வளர்க்க போறோம், அவளோட எல்லா நல்லது கெட்டது விஷயத்திலும் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க சைந்தவியே குழந்தைய வச்சு வளர்க்கட்டும், இதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி ஜிவி பிரகாஷும் விட்டு கொடுத்திருக்காரு. சோ குழந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் சைந்தவி கிட்ட தான் இருக்க போறாங்க. மேக்சிமம் பெண் குழந்தைன்னா அம்மா கிட்ட தான் வளரணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஆனா எப்ப வேணாலும் இவர் போய் பார்க்கலாம், இவர் என்னென்ன செய்யறாரோ அது எல்லாமே அவரோட குழந்தைக்காக செய்யலாம். அவங்களோட ஃபங்க்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனோ இல்ல என்னனாலும் ஃபேமிலி ஃபங்க்ஷனாலும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. இவங்க விவாகரத்து பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருந்துகிட்டு தான் இருந்தது. அந்த அளவுக்கு இவங்க பிரியல, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போதைக்கு பிரிஞ்சு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் காலப்போக்குல சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி ஜிவி பிரகாஷோட அம்மா கிட்ட கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேருக்கும் ஒரு டைமிங்ல பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 2 பேருக்கும் பிடிக்காம போயிடுச்சு, அவங்க பிரியறாங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை அவங்க முன் வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா நேத்து இதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ 2 பேருக்கும் விவாகரத்து உறுதியா கொடுத்துட்டாங்க. அவங்களோட லைஃபை அவங்க அமைச்சுக்கலாம், யாரையும் கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நேத்துமே பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கார்ல தான் வந்திருக்காங்க, ஒரே கார்ல தான் திருப்பி போயிருக்காங்க. சோ மேபி இதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் காலப்போக்குல ஃபியூச்சர்ல அவங்க சேரணும்னா கூட சேர்ந்துக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா இதை பத்தி வேற யாரும் தப்பா எந்த ஒரு விமர்சனமும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 2 பேருக்குள்ள சின்னதா எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில வரல, இதனாலதான் நான் பண்றேன் அதனாலதான் பண்றேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. மியூச்சுவலா தான் 2 பேருமே விருப்பப்பட்டுதான் இதை பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட லைஃப் அவங்க பார்க்க போறாங்க. கரியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியம். சோ ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுல அவங்க நல்லபடியா வரணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையும் கூட. சோ இதை பத்தி யாரும் தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத ஒரு கட்டுக்கதைகள், தேவையில்லாத பொய் வதந்திகளை பரப்பி சோ அவங்களோட பேரை டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் சரி, நெட்டிசன்களும் சரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்கள பத்தி நமக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. யாரும் நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜோடியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.